अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்கள் தோறும் அனுபவித்து வருகின்ற திருமங்கையாழ்வார் திரு இடவந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது ஒரு நாயகி நிலையை அடைந்து தன்னுடைய நிலையையும் தன் தாயார் வெளியிடுவதாக பாசுரம் அருளிச் செய்கிறார். எம்பெருமானை நாயகனாக கொண்டு தம்மை நாயகியாக பாவித்துக் கொண்டு இப்படி பாசுரங்களை ஆழ்வார்கள் பலரும் அருளிச் செய்திருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வாரும் அப்படிப்பட்ட பாசுரத்தை தான் இங்கே அருளிச் செய்கின்றார். அதிலே அந்த நாயகனுடைய தாயாரானவள் நாயகி என்னென்னவெல்லாம் துன்பப்படுகிறாள் எம்பெருமானை பிரிந்திருக்கிறபடியினாலே என்பதை கீழே ஒரு 4-5 பாசுரங்களாலே தெரிவித்திருக்கிறாள். இப்பொழுது 6வது பாசுரம் அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 6வது பாசுரத்திலே என்ன சொல்லுகிறாள் தாயார்? இவள் பிறந்த குலம் எப்படிப்பட்ட குலம், அப்படிப்பட்ட குலத்திலே இருக்கிறவள் இப்படியெல்லாம் தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தலாமோ? ஆனால் இப்படி வெளிப்படுத்துகிறாள் என்னால் எவ்வளவு துன்பப்பட்டிருந்தால் அவள் இப்படி செய்வாள். எப்பொழுதும் அவள் உன்னையே நினைத்திருக்கிறாள். எம்பெருமானே இவளுக்கு என்ன நினைந்திருந்தாய் என்று கேட்பதாக இந்த 6வது பாசுரம் அமைந்திருக்கிறது. தங்குடிக்கேதும் தத்தவானினையாள் தடங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வாழமறு தொலைத்தா வார்த்தகேட்டின்புறுமயங்கும் மின்கொடி மருங்குள் துருங்க மேல் நெருங்கி மென்முட பொன்பயந்திருந்த என் கொடி வழிக்கென்னிருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. என்னுடைய பெண் பிள்ளை என்ன செய்கிறாள்? தன் குடிக்கு தக்கவா ஏதும் நினையாள். தன்னுடைய குடிக்கு தக்கது எது என்பதை நினைக்க மாட்டேன் என்கிறாள். அதாவது இவளுடைய குடி என்னால் இது எப்படிப்பட்ட குடி? பிரபன்ன குடி என்று சொல்லுவார்கள். எம்பெருமானுடைய அடியவர்கள் அத்தனை பேரும் பிரபன்னர்கள் என்று பெயர். அந்த எம்பெருமானையே உபாயமாக பற்றி அவனிடத்திலேயே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு அவன் எப்பொழுது அவனாக வந்து நம்மை அனுகிரகிக்கிறானோ அதுவரை நாம் வாளாகத்தான் இருக்க வேண்டும். நாம் அதற்காக பதறுவதோ துடிப்பதோ நம்முடைய முயற்சிகளாலே சில காரியங்களை செய்வதோ கூடாது என்று இதுதான் சாஸ்திரங்களிலே நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட குடியைச் சேர்ந்த இவள் இப்பொழுது என்ன செய்கிறாள்? உன்னை பிரிந்த வருத்தத்தாலே துடிக்கிறாள், பதறுகிறாள். உன்னை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாள் என்றால் இதெல்லாம் இந்த குடிக்கு தகாத காரியம் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறாள். தன் குடிக்கு ஏதும் தக்கவா நினையாள். தன் குடி என்னால் இவளுடைய குடி என்பது மிக உயர்ந்த குடி அல்லவா? அந்த குடியிலே, அதாவது அந்த குலத்திலே இருப்பவர்கள், தொண்டர் குலத்திலே இருப்பவர்கள் இப்படி எம்பெருமானை தங்களுடைய முயற்சியாலே அப்படி பெற வேண்டும் என்று நினைக்கலாமா என்று கூட இவள் நினைக்க மாட்டேன் என்கிறாள். ஏன் என்றால் அதுதான் இவளுடைய பதற்றம், எம்பெருமானை உடனே அடைந்துவிட வேண்டும் என்று. ஆனால் தாயார் என்ன சொல்லுவாள்? நம்முடைய நிலைக்கு இது சேராது. அவனாக வந்து நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவறாக நாம அவன் இருக்கிற இடம் தேடிச் செல்வது நமக்கு கூடாது என்று அதை தெரிவிப்பவள் தானே தாய். அதுதான் உபாயத்தில் துணிவு. அது இந்த பாசுரத்திலே நன்றாக வெளிப்படுத்தப்படுகிறது. என்னுடைய பெண் பிள்ளை தன்குடிக்கு தக்கவாறு ஏதும் நினையாள், நினைப்பதில்லை என்றாள். பின் என்ன செய்கிறாள் என்னால் அந்த ராமபிரானை மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் ராமபிரான் யார் என்றால் ஒரு பெண்ணுக்காக அவன் எவ்வளவு சாகசங்களை புரிந்தான் என்று அதை நினைத்து பார்க்கிறாளாம். அதாவது உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்க யாப்புண்டு என்று அந்த சீதா பிராட்டியினுடைய அழகிலே ஈடுபட்டவன் ஆகையினாலே அவன் உறக்கவில்லை, அதாவது உணவு கொள்ளவில்லை, உறங்கவில்லை. கடலிலே அணைகட்டி வானரங்களை அப்படி சைன்யமாக அழைத்து கொண்டு போய் ராவணனை அழித்து அந்த பிராட்டியை கைப்பிடித்தான். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். அப்படி அவளுக்கு செய்தவன் எனக்கு செய்யாமல் இருக்கலாமா என்று கதறுகிறாள் என்கிறதான் இங்கே என்ன சொல்லுகிறாள் பாசுரத்திலே? வன்குடி மடங்க வாழமறு தொலைத்த வார்த்தை கேட்டு
என்று வன்குடி என்னால் வலிய குடிகளான ராட்சசர்கள், அந்த ராட்சசர்கள் எல்லாம் தொலையும்படியாக எம்பெருமான் என்ன செய்தான்? வாளமர் தொலைத்த அந்த அமரிலே போய் அத்தனை அரக்கர்களையும் தொலைத்தான் அல்லவா? அந்த தொலைத்தவன் அவன் ஒரு வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்று பொருள் சொல்லலாம், அல்லது இப்படி தொலைத்தான் என்று பிறர் சொன்ன வார்த்தையை கேட்டு என்றும் பொருள் கொள்ளலாம். அவன் சொன்ன வார்த்தை என்னால் என்ன? மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயங் கதஞ்சனா, ஒருவரையும் நான் கைவிட மாட்டேன் என்று ராமபிரான் சொல்லி இருக்கிறான். ஆகினாலே என்னையும் அவன் கைவிட மாட்டான் என்று நினைத்து இவள் மகிழ்கிறாள் என்று சொல்லலாம். அல்லது உலகத்தில் இருப்பவர்கள் ஒரு பெண்ணுக்காக இப்படியெல்லாம் செய்திருக்கிறான், ஆகினாலே அவன் உன்னை கைவிட மாட்டான் என்று சொன்ன வார்த்தை கேட்டு இன்புறும் சந்தோஷப்படுகிறாள். ஆனால் உடனே அந்த பயன் கிடைக்காமையினாலே மயங்கும் என்று மயங்கியும் இவள் கீழே விழுந்து விடுகிறாள். அப்படியெல்லாம் ஆனபடியினாலே இவளுடைய மேனியிலே எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட்டது என்றால் அதை மேல் வரிகளிலே தெரிவிக்கிறார். வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கும் மின்கொடி மருங்குல் என்றால் மின்னல் கொடி போல இருக்கக்கூடிய மருங்குல் அது சுருங்க அது இழைத்து விட்டது. அதுக்கு மேலே மென்முலை பொன் பயந்திருந்த என்று இவளுடைய உடலெல்லாம் மார்பெல்லாம் பொன்வர்ணம், அந்த பசல நோய் ஏற்பட்டு உடல் வெளுத்து விட்டது. பொன் பயந்திருந்த என் கொடி, இப்படிப்பட்ட கொடி போன்ற இவளுக்கு என்ன நினைந்திருந்தாய், என்ன நினைத்திருக்கிறாய் இளவந்த எந்த பிரானே என்று தாயார் கேட்கிறாளாம். அதற்கு மேலே அடுத்த பாசுரத்திலேயும் என்ன தெரிவிக்கிறாள் என்னால், எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரம் விபவாவதாரத்தை கீழ்ப்பாசுரத்திலே சொன்னாள், ராமாவதாரத்தை. ஆனால் அது என்றைக்கோ முடிந்து போன அவதாரம். ஆனால் இன்றைக்கு நாம் காணும்படியாக திவ்ய தேசங்களிலே எழுந்தருளிருக்கிறானே அதையும் பாடுகிறாள் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உலங்கனிந்திருக்கு முன்னையே பிதத்தும் உனக்கன்னி எனக்கன்பொன்னிலால் வளங்கனி பொழில் தோள் மாலிரும் சோலை மாயனே என்று வாய் பெறுவன் களங்கனி முறிவல் காரிக பெரிதே கவலையோடவலம் சேர்ந்திருந்த இடங்கனி வழிக்கென்னிரண்டிருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. உளம் கனிந்திருக்கும் என்னால் அப்படியே உள்ளமானது கனிந்து உருகி போய் இருக்கும் உன்னையே நினைத்து. உடனே ஏதாவது தாயார் தானே நீ, அவளை கொஞ்சம் ஏதாவது மிரட்டியாவது வழிக்கு கொண்டு வர வேண்டியது தானே, ஏன் இப்படி எல்லாம் அவளை விட்டு வைத்தாய் என்று தாயாரை யாராவது கேட்டால் அவள் சொல்லுகிற பதில் என்ன என்னால், உனக்கன்றி எனக்கு அன்பொன்றிலால், உனக்கு அல்லது எனக்கு அன்பு இல்லை. அதாவது என்னிடத்திலே அவள் அன்பை வைக்கவில்லை, தன்னுடைய அன்பு அத்தனையும் எம்பெருமானே, இடவந்த எம்பெருமானே உன்னிடத்திலே என்றோ வைத்திருக்கிறாள். என்னிடத்திலேயும் அவள் அன்பு வைத்திருந்தால் ஏதாவது 2 வார்த்தை சொல்லி அவளையும் நான் திருத்த பார்த்திருப்பேன். ஆனால் உனக்கன்றி எனக்கு அன்பு ஒன்று இழல் என்று அப்படியே சொல்றார். அதற்கு மேலே இவள் எப்படிப்பட்டவள்? உனக்கன்றி எனக்கொன்பொன்றிலால் வளங்கனி பொழில் சூழ் மாலிரும் சோலை மாயனே என்று வாய் வருவும் என்று நல்ல வளமான பொழில்கள் அதாலே சூழப்பட்ட திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்யதேசம், அங்கே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அந்த மாலிருஞ்சோலை மாயனே என்று அவனையே வாய் வருவுகின்றாள். எப்பொழுதும் அந்த எம்பெருமான் கீழே ராமாவதாரத்தை சொன்னாள், விபவாவதாரம். ஆனால் அது என்றைக்கோ முடிந்து போன அவதாரம் ஆகினாலே இப்பொழுதும் நமக்கு அருள் செய்வதற்காக வென்றோ இந்த திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்ய தேசத்திலே அழகன் என்கிற திருநாமத்தோட இவ்வளவு அழகாக எழுந்தருளிருக்கிறான் என்று அவனையே எப்பொழுதும் வாய்வறிவிக் கொண்டிருக்கிறாளாம். இவள் எப்படிப்பட்டவள் என்றால் களங்கனி முறுவல் காரிகை என்றால் களங்கனி, அந்த கலாப்பழம் என்கிறது மிகவும் இனிய பழமாம். அதுபோல இவளுடைய முறுவலை காண்பதே மிக இனியது என்று சொல்லுகிறார். ஆகிய அப்படிப்பட்ட அழகிய புன்முறுவலை உடையவள் களங்கனி முறுவல் காரிகை. ஆனால் இவளுக்கோ பெரிது கவலை, கவலை பெரிது என்கிறார். பெரிது கவலை என்னால் இவளுடைய கவலை, இவளுடைய துன்பம் எவ்வளவு பெரியது. களங்கனி முறுவல் காரிகை, ஆனால் பெரிது கவலை. அதற்கு மேலே அவலம் சூழ்ந்திருந்த இளம்படி, அவலம் என்னால் துக்கத்திலேயே அப்படியே முழுகி போயிருக்கிறாள். அதிலிருந்து வெளியிலே வர முடியாதவளாய் இவள் துன்பத்தை அடைந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட இளங்கனி இவளுக்கு எண்ணிணைந்திருந்தாய். இளங்கனி போலே மிகவும், அல்லது இளங்கனி என்கிறது இளங்கனி போலே இருக்கிறவள் என்று சொல்லலாம், அல்லது இளங்கன்னி என்கிறது கனி என்று ஆகியிருக்கிறது என்று கொண்டால் மிகவும் இளமை பருவத்தை உடையவளான கன்னிகையான
இவள் திறத்திலே இடவந்த எந்த பிரானே என்ன நினைந்திருந்தாய், என்ன நினைத்திருக்கிறாய், இவளுக்கு என்ன நீ செய்ய போகிறாய், அனுகிரகம் செய்ய போகிறாயா அல்லது இன்னும் துடிக்க விட்டு விடப் போகிறாயா என்று தாயார் கேட்பதாக அப்படி அமைந்திருக்கிற பாசுரத்திலே அந்த திருமங்கை ஆழ்வாருடைய தன்மைகள் அதை தாமே வெளியிடுகிறார். உளங்கனிந்திருக்கும் உன்னையே பிதத்தும் என்றால் அந்த எம்பெருமானை தவிர வேறொருவரை அறியாதவராய் அவனையே பிதற்றிக் கொண்டிருக்கிறார் இவர். அப்படிப்பட்ட இவருக்கு என்னன்னா உலகத்தினுடைய துன்பங்கள் எல்லாம் மிக அதிகமாயிருக்கிறபடியினாலே இவர் கவலையோ பெரிது, இவருக்கு அவலம் சூழ்ந்திருந்தா என்று இந்த சம்சாரம் அது பெரிதாக இவரை சூழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இவருக்கு என்ன செய்ய போகிறான் எம்பெருமான் என்பதை இவர் எம்பெருமானிடத்திலே தாமே நேரே கேட்பதையும் கூட அப்படி ஒரு நாயகனுடைய நிலையை அடைந்து அந்த நாயகனுடைய திருத்தாயார் கேட்பதாக இப்படி பாசுரங்களை அருளி செய்கிறார். இந்த பாசுரங்களிலே அருளி செய்கிறார் அந்த சொற்கள் எல்லாம் கூட இவருக்கு அப்படியே நன்றாக பொருந்துகிறது. விபவாவதாரத்திலே மட்டும் ஈடுபட்டு இருப்பவர் அல்லர் இவர். எப்பொழுதுமே ஒரு விபவாவதாரத்தை சொன்னால் உடனே இவருக்கு அர்ச்சாவதாரமும் சொல்ல வேண்டும் என்று திருநெடுந்தாண்டகத்திலே ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தத்திலே காட்டி அருள்கிறார். ஆயினாலேதான் கீழே 6வது பாசுரத்திலே காட்டுகின்ற பொழுது அந்த இலங்கையை அழித்த ராமபிரானு விபவாவதாரத்தை காட்டினவர் உடனே இந்த பாசுரத்திலே 7வது பாசுரத்திலே மாலிருஞ்சோலை என்று வாய் வருவோம் என்று அர்ச்சாவதாரத்தையே எப்பொழுதும் வாய் வருவிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த திருமங்கை ஆழ்வாருடைய தன்மையை இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட அடியவரை நீர் என்ன நினைத்திருக்கிறீர், என்ன செய்வதாக நினைத்திருக்கிறீர் என்று கேட்பதாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. இதே போன்ற அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.